சோதர நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வாரங்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு வாரமாக இருக்க போகிறது, என்னவெல்லாம் இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது என்பதை விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. இன்னைக்கு விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு தான் அவர்களுடைய வாழ்க்கையில பொருளாதார ரீதியாக என்னவெல்லாம் நடக்க போகிறது, பண கஷ்டங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குமா, ஆரோக்கியத்துல மீண்டும் ஏதாவது தொந்தரவு எழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து தகவலுமே நீங்க ஒவ்வொன்றாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றுவாறு நடந்து கொள்ளும் போது கண்டிப்பா வாழ்க்கையில நிறைய நன்மைகளை நீங்க எதிர்கொள்ள முடியுங்க. சோ கண்டிப்பா உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள் இருக்க போகிறது என்பதை கண்டிப்பா தெரிந்து கொண்டு நம்ம பயன்பெறலாம். பொதுவாகவே விருச்சிக ராசி நேயர்களுடைய குணாதிசயத்தை நம்ம பார்க்கும் பொழுது மன உறுதி கண்டிப்பா இவர்களிடம் அதிகமாகவே இருக்குங்க. இப்பேற்பட்ட கடினமான பிரச்சனை வந்தாலும் சரி, கடினமான சிக்கல் இருந்தாலும் சரி, கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, மன உறுதியை மட்டுமே கைவிடாமல் வாழக்கூடிய அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னு இவங்களை நம்ம சொல்லலாங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு மன உறுதி மட்டுமல்லாமல் விடாமுயற்சியும் அவங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விடாமுயற்சியும் அவங்க கைவிடாமல் செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அதாவது ஒரு விஷயத்த செய்தாகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதனுடைய முயற்சி கடினமாக இருந்தாலும் சரி செய்து பார்த்து தான் முடிப்பாங்க. செய்வது நல்லதோ கெட்டதோ, ஆனால் செய்து பார்த்தாதான் அதனுடைய பலன் என்ன என்று தெரிய வரும். ஸோ அதனால விருச்சிக ராசி நேயர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் இப்படி தாங்க நடந்து கொள்வாங்க. இந்த விடாமுயற்சியும் மன உறுதியும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. இந்த பலத்தை வைத்துதான் அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் நடக்கிறது. இந்த நேரம் நீங்க எடுத்த முயற்சிகளில் அதே போல நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பும் உங்களுக்கு நிச்சயமா இருக்குங்க. ஸோ விருச்சிக ராசி நேயர்கள் இந்த ஒரு விஷயத்தை எப்போதுமே நீங்க கைவிடாமல் நீங்களா செயல்படுவது தான் உங்களுக்கு நல்லது. இப்ப எப்படி மன உறுதி விடாமுயற்சியோடு இருக்கீங்களோ அதே போல நீங்க எப்பொழுதுமே இருப்பது தான் உங்களுக்கு நல்லதுங்க. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தாரர்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வாரங்கள் என்னவெல்லாம் நடக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது பணி இடத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இப்ப நிச்சயமா உங்களுக்கு இருக்கிறது. நிலுவையில் இருந்த பணிகள் வெற்றிகரமாக அதே போல நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அரசு ஊழியர்களுக்கு சாதகமான மாற்றங்கள் ஏற்படலாம். ஸோ இத்தனை வகையில இத்தனை ஊழியர்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு. ஸோ பணியிடத்திலும் சரி உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடக்கும், பாராட்டு கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் நினைத்த விஷயம் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சலுகை நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கும் அதே போல எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு என்று பார்க்கும் பொழுது புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகக்கூடிய ஒரு நன்மையான சூழல் இப்ப இருக்குங்க. வெளி மாநில மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழலும் இப்ப நிச்சயமாக இருக்கிறது. புதிய முதலீடுகள் லாபகரமாக அதே போல அமையலாம். கூட்டு தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு. முதலீடுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லபடியாக நடக்கும் என்று எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு லாபத்தை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ லாபத்தை மட்டும் பார்க்காமல் உங்களுடைய தொழிலில் என்ன முன்னேற்றம் நடந்திருக்கு, எப்படி நீங்கள் மென்மேலும் வளர்ந்து வரீங்க அதையும் நீங்கள் கவனிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொழிலும் ஒற்றுமையும் கைவிடாமல் செயல்படுவது அதே போல அவசியம். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்பதை நீங்களும் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வதுதான் இப்போ உங்களுக்கு நல்லது. குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சியான மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இந்த ஒரு மாற்றத்தை கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஸோ இந்த மாற்றத்தை தக்க வைத்துக் கொள்வது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரே வழி. ஸோ பெண்கள் இந்த மாதிரி விஷயத்த கவனமா செயல்படுங்க. பிள்ளைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு பெருமையை பெற்று தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ உங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து வரக்கூடிய பாதையை கண்டு மிகுந்த மன மகிழ்ச்சியை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்க போகிறது. குடும்ப தலைவிகளுக்கு சேமிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. உறவினர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் பெண்களுக்கு குறிப்பாகவே இருக்கிறது. உறவினர்களுடைய ஆதரவு கண்டிப்பா நீங்க கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அவர்களுடைய உதவி உங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த நேரத்தில் கண்டிப்பா வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த காலகட்டம் குடும்ப தலைவர்களுக்கு ஒரு ஏற்ற காலகட்டமாக அமைந்திருக்கு. கலைத்துறையில இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது புதிய வாய்ப்புகள் தொடர்ந்து வரக்கூடிய அற்புதமான சூழல் இப்ப இருக்கிறது. முன்னணி நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் இப்ப உங்களுக்கு அமையலாம். ரசிகர்களின் ஆதரவு அதே போல உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. ஸோ புதிய வாய்ப்புகள் நீங்கள் ஏதாவது செய்யணும், புதிய முயற்சிகளை செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதில் பாசிட்டிவான பலனை நீங்கள் பெற முடியும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எதையுமே கைவிடாமல் முயற்சி செய்து பார்த்தா தான் அதனுடைய பலன் என்ன கிடைக்கும் என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வரும். ஸோ கண்டிப்பாக முயற்சியை மட்டுமே கைவிடாமல் செய்து வருவது தான் உங்களுக்கு முழுக்க நல்லதுங்க. ஏன்னா முயற்சியை கைவிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த நன்மைகள், நினைத்து பார்த்த மாற்றங்கள் எதுவுமே நடக்காது. ஸோ எதுவாக இருந்தாலும் தைரியமாக துணிச்சலாக செயல்பட்டு வருவது தான் இப்போ உங்களுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது கல்வியில முழு கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இப்போ ரொம்ப அவசியம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது. ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஸோ மாணவர்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்க. ஸோ பொதுவாகவே விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. பௌர்ணமி அன்று தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு மஞ்சள் மலர் சமர்ப்பித்து கல்வி மற்றும் தொழில் முன்னேற்றத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு அதிகரிக்க செய்யலாம். ஸோ தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதால் உங்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்த்த மாற்றங்களை நீங்கள் ஒவ்வொன்றாக அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறைக்காமல் இந்த மாதிரி வழிபாடுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுவது ரொம்ப முக்கியமாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்திருக்கு என்பது இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்வது ரொம்ப முக்கியம். மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தீங்கன்னா ஸோ நீங்களும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.